ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டில் கிட்டத்தட்ட 50,000 சேர்கள் நாசனமாயிருக்கு. தமிழ்நாடு தப்பித்து கொண்டது, கேரளா மாட்டி விட்டது. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற கான்ட்ராக்டுக்காரெல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கிறாங்க. சொன்னனை கேட்டியா, சேர் அவங்களுக்கு கொடுக்காதன்னு சொன்னனை கேட்டியா? எப்ப உள்ளூர்ல இருக்கிற நாங்களே கொடுக்கல, வெளி மாநிலத்தில் இருக்கிற நீ எப்படி கொடுத்த? இப்ப பாத்தியா, சுத்தமா போயிருச்சு அப்படின்ற ரேஞ்சில் பேச்சுகள் ரொம்ப அடிபட்டிருக்கு. உண்மையிலேயே தமிழக வெற்றி கழகத்துக்கு பொருளை கொடுக்கறதுக்கு ஒவ்வொருத்தரும் என்ன பண்றான், பயந்துகிட்டு இருக்கான். லைட்டு கொடுக்கறதா இருக்கட்டும், ஸ்பீக்கர் கொடுக்கறதா இருக்கட்டும், ஸ்டேஜுகள் அமைக்கிறதா இருக்கட்டும், அந்த பேரிகேட் கம்பிகளை கொடுக்கறதா இருக்கட்டும், சேர்களை கொடுக்கறதா இருக்கட்டும், நாசனம் பண்ணிடுறாங்க. ஒரு ஒழுங்குமுறை இல்லை மாநாட்டுல. இப்போ உதாரணத்துக்கு பாஜக மாநாடு கூட நடந்ததுங்க. அதுல ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, தங்க உக்காஞ்ச சேர்கள் எடுத்து என்ன பண்றாங்க, அடுக்கி வைக்கிறாங்க. உடைக்கல, அடுக்கி வச்சுட்டு போறாங்க ப்ராப்பரா. ஆனா இங்க இருக்கிற தமிழக வெற்றி கழகம் உடைச்சிருக்கு. ஏன்னா இங்க தொண்டர்கள் வரல, ரசிகர்கள் வந்திருக்காங்க. இப்போ ரோகிணி தேட்டர்னு நினைக்கிறேன், அந்த ரோகிணி தேட்டர்ல ஏதோ படம் ட்ரைலர் வந்ததுக்காக அந்த தேட்டரை அடிச்சு நொறுக்குனாங்க. உக்காஞ்சிருக்கிற சீட்டெல்லாம் என்ன பண்ணாங்க, நாஸ்தினி பண்ணிட்டாங்க. இது ரசிகர்கள் பண்ற வேலை, தொண்டர்கள் பண்ற வேலை கிடையாது. தொண்டர்கள்னா பொறுப்புள்ள தொண்டர்களா இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த பொறுப்பு வரும். ஐயோ இது நம்ம மாநாடு, இது மாதிரி எதனா அசம்பிளி நடந்துச்சுன்னா பல்வேறு பேச்சுகள் வரும். அதனால மாநாடுல எந்த அளவுக்கு ஒழுங்கும் கிரயமா நடந்துக்கணுமோ அந்த அளவுக்கு ஒழுங்கு கிரயமா நடந்துப்போம் அப்படின்ற ஒரு பொறுப்பு வரும், பயம் இருக்கும். ஆனா ரசிகர்களுக்கு அப்படி இல்லை. ஏனோ தானன்னு வருவாங்க, டமால் டிமில் ஒடிப்பாங்க, போயிடுவாங்க. ஸோ விஜயுடைய ரசிகர்கள் மாநாட்டுல கலந்து கொண்டதுக்கு இதுவும் ஒரு சாட்சியா நம்ம இங்க பார்க்கிறோம். இது தவிர்த்துட்டு மாநாடுல இவங்க கிட்ட கொடுக்கிற பொருள் எல்லாம் உருப்படியா திரும்ப நம்மளுக்கு வருதா அப்படின்னா வரவே இல்லை. விஜய் அவர்கள் கட்டி அமைக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைமை இது. தொண்டர்கள் மத்தியில தான் இப்படி இது இருக்கா அப்படின்னா இல்ல, மேல்மட்ட நிர்வாகிகள் மத்தியிலும் இதே நிலைமை தான் இருக்கு. விஜய் அவர்கள் முதல்ல தன்னுடைய தொண்டர்களையும் தன்னுடைய ரசிகர்களையும் கட்டுப்பாட்டோடு இருக்க சொல்லணும், கட்டுப்படுத்தணும். நான் தான் நீங்க கூட்டத்தை சேர்க்கிறேன், நான் மாச காட்டுறேன், 10 லட்சம் பேர் கூட்டுறேன், 20 லட்சம் பேர் கூட்டுறேன், 4 லட்சம் பேர், அதெல்லாம் இல்லை. ஆட்கள் வருது பிரச்சனை கிடையாது. எப்படி போனாங்க, அந்த மாநாடு எப்படி நடந்தது, அந்த மாநாடு நடந்து முடிஞ்சோடனே அந்த திடலை பார்க்கணுமே. கிட்டத்தட்ட 1 டன் கிட்ட குப்பைகள் இருந்துதான். அந்த அளவுக்கு குப்பைகளை போட்டிருக்காங்க, சேர்களை நாசனம் பண்ணியிருக்காங்க. 50,000 சேர்கள். கேரளா கண்ணீர் வடிக்குது. ஏன்பா இவங்களுக்கு கொடுத்தோம், தமிழ்நாடே கொடுக்கல, நம்ம போய் வாலண்டியரியா நம்மளே போய் என்ன பண்ணிக்கணும், மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு. இதுக்கு நஷ்டீடு கொடுங்கய்யா சேர் உடஞ்சதுக்கு அப்படின்னா கம்மியா தான் கொடுக்கறதா பேச்சுகள் இருக்கு. நஷ்டீடுகள் கூட கம்மியா தான் கொடுத்துருக்காங்களாம் உடஞ்ச சேர்களுக்கு. ஒரு சிலர்லாம் வீடியோக்கெல்லாம் பார்க்கணும், சேரை லாவிட்டு போயிடறாங்க, எடுத்துட்டு போறாங்க, தலையில கவுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. இத்தனை ஆயிரம் சேர்கள் கொடுத்தோம், 50,000 சேர் கிட்ட என்ன பண்ணிருக்கு, நாசனமா இருக்கு, அதுக்கு நஷ்டீடு கொடுங்கன்னா கம்மியா தான் கொடுத்துருக்காங்களாம். இப்ப லைட் போஸ்ட் எப்படிப்பா உடையும் அப்படின்னு கேட்கறாராம் புசி ஆனந்த். லைட் போஸ்ட் எப்படி உடையும்? அம்மா அது மேல ஏரியா இது பண்ணாங்க. ஆமாங்க, லைட் போஸ்ட் அந்த லேடர் மேல ஏறி இருக்காங்க, அந்த கோடா மேல ஏறி என்ன பண்ணுங்க, லைட்டு சேதனப்படுத்திருக்காங்க, ஸ்பீக்கரை தள்ளி விட்டுருக்காங்க, ஸ்பீக்கர் மேல ஏறி தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு காட்டுறதுக்காக ஸ்பீக்கர் மேல ஏறி ஸ்பீக்கர்லாம் தள்ளி விட்டுருக்காங்க, டேமேஜ் ஆயிருக்கு, எங்களுக்கு பேமெண்ட் கொடுங்கன்னா கொடுக்க முடியாது அப்படின்னு கொஞ்சம் பேமெண்ட் தான் கொடுத்துருக்காங்களா. பேரிகேட்டை கூட அடிச்சு உடைச்சிருக்காங்க. இதுல என்ன ஒரு சம்பவம், சுவாரஸ்யமான சம்பவம்னா, விஜயர்கள் ரேம்ப் வாக்கு வந்தார்ல அந்த ஸ்டேஜ்ல, இங்கிட்ட அந்த இந்த பக்கமும் அந்த பக்கமும் 8 அடி கிட்ட என்ன பண்ணாங்க, அந்த வேலி அந்த பேரிகேட்டை போட்டாங்க. ஆனா இதுல ரசிகர்களை பத்தி தெரியும் விஜய் அவர்களுக்கு, இல்லாமலாம் இல்ல, கிரீஸ் எல்லாம் தடுவுனாங்க. ஏன்னா எவனும் ஏறி மேல வந்துடக்கூடாது, வலிக்கிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரீஸ் எல்லாம் தடுவுனாங்க. ஆனா நம்ம பயப்புலங்கெல்லாம் ஷார்ப்பு போட்டு வந்த ஷர்ட்டையும் டிஷர்ட் என்ன பண்ணானுங்க, அப்படியே அந்த கிரீஸ் எல்லாம் வழுக்கி மண்ணு கிண்ணு தேய்ச்சி என்ன பண்ணானுங்க, மேலே ஏறிட்டானுங்க. ஏறிட்டு இந்த ரேம்ப் மேல ஏறின வந்தாங்க பாருங்க, பவுன்சர் என்ன பண்றான், அப்படியே பிடிச்சி இந்த கல்லு தூக்கி போடுற மாதிரி என்ன பண்றான், டமால் அந்த ஒரு பையனை தூக்கி போடுறான். இந்த வீடியோ வைரல் ஆகி ரொம்ப ரொம்ப கொடூரமா இருக்கு. விஜய் அவர்கள் இந்த அளவுக்கு ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னு அவரு மாசு காட்டிக்கிறார் போல இருக்கு. நான் ஒரு மாசான லீடரு அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக மற்றவர்கள் உயிரை பணை வைத்து வந்தா கூட இவர் என்ன பண்றாரு, சைலண்டாவே இருக்கிறார். 3 பேர்கிட்ட இறந்துருக்கிறாங்க. அவங்களுக்கு தமிழக வெற்றி கழகம் உறுதுணையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்களுடைய குடும்பத்துக்கு விஜய் அவர்கள் எதனா செய்யணும் அப்படின்றதான் என்னோட வேண்டுகோளா இருக்கு. அது விஜய் அவர்கள் செய்வார் அப்படின்னு நான் நம்புறோம். ஆனா இதை தவிர்த்துட்டு மற்ற மாநிலத்திலிருந்து உங்களை
சொந்த மாநிலத்துக்காரங்க நம்பவே இல்லை. ஏன்னா உங்களை பத்தி தெரியும். ஏற்கனவே முதல் மாநில மாநாடுல உங்களுக்கு பொருள்களை கொடுத்து எந்த அளவுக்கு நஷ்டப்பட்டிருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க வந்து பொருட்களை இழந்திருக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதனாலதான் எல்லாத்தையும் கொடுத்தாங்க. ஆனா சேரை மட்டும் கொடுக்கல. மற்றதெல்லாம் இரும்பு பொருளுங்க. எப்படியாச்சுன்னா நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். சேர் பிளாஸ்டிக் அப்படி அடிச்சாலே என்ன பண்ணும், உடஞ்சிட்டு போயிடும். இது மாதிரி சேர் மட்டும் கொடுக்க மாட்டோம். கான்ட்ராக்ட்காரங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 கான்ட்ராக்ட்காரர்கிட்ட சேர் கேட்டிருக்காங்க. சேர் யாரும் கொடுக்கறதுக்கு முன் வரவே இல்லை. ஏன்னா விஜய் மாநாட்டை பத்தி உங்களுக்கு தெரியும். அதனாலேயே சேர் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு வெளி மாநிலத்துல கேரளால இருந்து என்ன பண்ணாங்க, இறக்குமதி பண்ணாங்க. அப்போ கூட கேரளாக்காரங்க கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். என்னப்பா சொந்த மாநிலத்துக்காரனே உங்களுக்கு தரல, ஆனா எங்க கிட்ட வந்து கேக்குறீங்களே என்ன இஷ்யூ அப்படின்னு கேட்கும் போது, எங்களுக்கு சேர் பத்தல, எங்க மாநிலத்துல இந்த கான்ட்ராக்டுக்கு சேர் கொடுத்த கூட எங்க சேர் பத்தல அப்படின்னு சொல்லிட்டு சேர்களை வாங்கின்னு போயிருக்காங்க. கொடுக்கறவன் சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைங்க. ஏன்னா இதெல்லாம் கம்யூனிகேஷன் தானே. லிங்க்ல வந்து ஏப்பா கொடுக்காதப்பா, அவங்களுக்கு கொடுத்தினா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஆனா இருந்தாலும் மீறி கொடுத்துருக்காப்புல. விஜய் மேல இருக்கிற நம்பிக்கையில, விஜய் மேல இருக்கிற ஒரு ரசிகர் மனப்பான்மையில கொடுத்துருக்காங்க. கொடுத்த சேர்ல கிட்டத்தட்ட 50,000 சேர் டேமேஜ் ஆயிருக்கு. குப்பை போல் அப்படி குவிச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாநாடு திடல வந்து ஒரு போர் நடந்த மாதிரி ஒரே பயங்கரமா இருக்கு. குப்பைகள்லாம் தன்னு கணக்குல சேர்ந்து கிடக்கு. ஸோ இந்த அளவுக்கு தான் விஜயோட மாநாடு இருக்கு. இவங்களுக்கு என்னன்னா, விஜயோட மாநாடு வந்து ஒரு கருத்தியல் ரீதியாகவோ ஒரு அமைப்பு ரீதியாகவோ இல்ல ஒரு ஒழுங்குமுறையமா நடத்தணும்லாம் இல்லை. கூட்டம் காட்டிடணும், மாசு காட்டிடணும். அதுலேயே உங்களுக்கு இட வசதி இருக்கா, குடிநீர் வசதி இருக்கா, பாத்ரூம் வசதி இருக்கா, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இவ்வளவோ நீங்க என்ன பண்ணணும், கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆட்களை சேர்த்திருக்காங்க. உதாரணத்துக்கு முக்தார் அவர்கள் கூட என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாநாட்டுல இருந்து விரட்டி அடிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா முக்தார் அவர்கள் டைரக்டா மாநாட்டிலே போயிட்டு குடிநீர் வசதி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத ஓப்பனா எடுத்து காமிச்சிருக்கிறாரு. டேப்பெல்லாம் இருக்கு, டேப்பை திறந்தா தண்ணி வர மாட்டேங்குது. இதை காட்டின உடனே அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கோவம் வந்துருச்சு. என்னையா எங்களுடைய மிஸ்டேக்கை வந்து எடுத்து காட்டுறியா, உடனே வெளியேறு அப்படின்னு சொல்லிட்டு முக்தாரை கூட என்ன பண்ணிருக்காங்க, வெளியேற்றிருக்காங்க. இது ஒரு சிலர் மத்தியில் என்ன பண்ணிருக்காங்க, முக்தாரை வெளியேற்றுறது தப்பு தான் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் கரெக்ட்ன்றாங்க. என்னதான் இருந்தாலும் செய்தியாளர் அப்படின்னும் பொழுது அவருக்கு விஜய் மாநாட்டுல இந்த அளவுக்கு ஒரு அநீதி இழைச்சிருக்கு, இதை குறித்து யாருன்னா கேள்வி கேளுங்க. ஏன்னா கேள்வி கேட்குது இல்லை. அது ஒரு புறம் இருக்கட்டும். அவங்க டிவி கேட்கும் முக்தாருக்கும் என்ன ஒரு வாய்க்கா தகராறோ பஞ்சாயத்தோ அது நம்மளுக்கு தேவையில்ல விஷயம். ஸோ முக்தார் அவர்கள் தண்ணி வரல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை ஓப்பனா எடுத்து காமிச்சிருக்காரு. இதனால கோபம் அடைந்து என்ன பண்ணிருக்காங்க, அவரை வெளியேற்றிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாம ஏகப்பட்ட பிழைகள் இந்த மாநாட்டுல கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பிழைகள் நடந்தது, தோல்வி அடைஞ்சிருக்கு. இது என்ன நாங்க சாதிச்சிட்டோம், வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு. பொருள் சேதம் அதிகமா இருக்கு. இந்த பொருள் சேதத்துக்கு உரிமையாளர்களுக்கு நீங்க என்ன கொடுக்க போறீங்க? விஜய் அவர்கள் இந்த மாநாட்டுக்கு கோடிகளை வாரி இறைச்சிருக்கிறாரு. ஆனா பொருள் உடைந்தவர்களுக்கு இவங்க வெகுமதி கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. அந்த பொருள் உடைந்ததுக்கான கரெக்டான தொகையை கொடுத்துருக்காங்கன்னா இல்லவே இல்லை. இதனாலேயே சேர் கொடுத்தவங்க எல்லாம் வைத்தாலே வாயில அச்சுக்கிறாங்க. எதுக்குதான் உங்களுக்கு சேர் கொடுத்தோமோ, இனி வருவீங்க அப்படின்னு. இதுக்கப்புறம் விஜய் அவர்கள் மாநாடு போட்டார்னா சேர் இல்லாம எல்லாம் தரையில உட்காருங்க அப்படின்னு தான் அவரை உட்கார வைக்கணும். இல்லை நில்லுங்க, ஸ்டாண்டிங்லேயே நில்லுங்க அப்படின்னு சொல்லி தான். ஏன்னா உள்ளூர்காரமே கொடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் மாநாட்டிலே அனுபவப்பட்டதுங்க, 2வது மாநாட்டில் கொடுக்கவே இல்லை. இப்போ வெளி மாநிலத்திலிருந்து கொடுக்க மாட்டாங்க. இது அவங்களுக்கு ஒரு பாடமாயிரும்ல. இப்போ இந்த சேர் கொடுத்து 50,000 சேர் கிட்ட உடைச்சிட்டாங்க, அதுக்கு தகுந்த நிவாரணம் கொடுங்கன்னா கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல. ஸோ அடுத்த மாநாடுல இந்த வெளி மாநிலத்திலிருந்து கூட என்ன பண்ண மாட்டாங்க, சேர் தர மாட்டாங்க. ஸோ அடுத்து வர மாநாடுல கூட்டங்கள்ல விஜய் கட்சிக்கு வந்து சேர்கள்லாம் ஒதுக்க மாட்டாங்க. ஒன்று தரையில உட்காருங்க, இல்லை நின்றுட்டே கேளுங்க அப்படின்ற ஒரு நிலைமை தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் ஏகப்பட்ட பொருட்கள்லாம் சேதமாயிருக்கு. என்னென்ன சேதமாயிருக்கு அப்படின்றது இப்போதான் ஒவ்வொன்றா என்ன பண்ணுது, வெளியே வந்திருக்கு. ஏன்னா நிறைய வண்டிகள்லாம் சேதமாயிருக்குதா தகவல் வந்திருக்கு. பைக்கு, கார் கண்ணாடிலாம் உடைச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுக்கு தகவல் வந்துட்டு இருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் அந்த பேனர்கள், கட் அவுட்டுகள், கொம்பு எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, நாஸ்தி பண்ணியிருக்கிறாங்க. ஏறி இறங்கி அதை உடைச்சி இடிச்சு என்ன பண்ணியிருக்காங்க, ஒட்டு மொத்தத்தில் இந்த மாநாட்டுக்கு ஆகின செலவை விட இதனால சேதம் அடைஞ்சதுல அதுதான் அதிகமாக ஆயிருக்கு அப்படின்னு தகவல் இருக்கு. ஸோ விஜய் மாநாடு அப்படின்னாலே ஒரு ரணகலம், விஜய் மாநாடு அப்படின்னாலே ஒரு போர்க்களம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதுக்கு வந்து என்ன பதிலடி கொடுக்க போறாங்க அப்படின்ற பொறுத்து பார்க்கலாம். ஸோ விஜய் மாநாடு நடத்தினாரு, அதுல கிட்டத்தட்ட 50,000 சேர்கள் வந்து சேதமடைஞ்சிருக்கு. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.